அது ஒரு அழகான இரவு பொழுது. அந்த இரவு பொழுதுல சேகர்ங்கிறவன் ஒரு மீன் பொரியல் கடை ஒண்ண வச்சிருந்தான். அவனும் 2 நாளா வச்சு பார்த்ததுல அவனுக்கு எந்த ஒரு வியாபாரமும் ஆகல. அதனால ரொம்ப வருத்தமா இருந்தான். வாங்கம்மா வாங்க, பொரியல் பண்ண மீன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்கம்மா. வாங்கம்மா, பொரிச்ச மீனுமா, ஒரு மீனே 25 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன். வாங்க வாங்க, நல்லா சாப்பிட்டு பாருங்க. ஆனா அவன் எவ்வளவு கூவியும் வரவங்க எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஒருத்தவங்க கூட அவன் கடையில வந்து மீன் வாங்கின மாதிரி இல்ல. இது அவனுக்கு ரொம்பவும் சோகத்தை உண்டு பண்ணுச்சு. என்னது இது, நம்ம கடையில ஒருத்தர் கூட வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நானும் 2 நாளா கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தராச்சும் வந்து சாப்பிட்டாதானே மன திருப்தியோட இருக்கும். 2 நாளா எல்லா மீனையும் கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு இருக்கிறேன். ச்சே, என்னதான் பண்ண முடியும்? அப்ப அவனோட நண்பன் ராஜு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தான். அடடே ராஜு, வாடா வா, நல்லா இருக்கிறியா? ராஜு, எப்படிடா இருக்கிற? உன்னைய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போதான் என் கடை தேடி வரணும்னு தோணுச்சா? சரி சரி போடு, நீயாச்சும் இந்த மீனை சாப்பிடு. உனக்கு ஒன்றும் காசுலாம் வாங்க மாட்டேன், ஃப்ரீயாவே சாப்பிடுடா. ச்சே, மனசுலாம் ரொம்ப வேதனையா இருக்கு ராஜு. ஏண்டா சேகர், உனக்கு என்னாச்சு? எப்பவும் நல்லா தானே இருப்ப, ஏண்டா என்னாச்சு? அதை ஏண்டா கேட்குற? என்னோட மீன் கடை நல்லாவே போக மாட்டேது. நானும் 2 நாளாக கடை போட்டு மீனெல்லாம் குப்பையில தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என் கடையை இதுக்கு மேலே எப்படி தான் நான் வியாபாரம் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரிலடா. அதான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லேன். டேய், இதில் ஒரு விஷயமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காருடா. அவர் எல்லாத்துக்கும் ஒரு தகடு செஞ்சு கொடுப்பாரு. அந்த தகடை கொண்டு போய் வீட்டில் வச்சா அடுத்த நாளே அவங்களோட கஷ்டம் எல்லாமே போயிடும். அதே மாதிரி உனக்கும் தகடு செஞ்சு தர சொல்கிறேன் வா. அந்த மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாரு. நிறைய பேர் தினமும் வாங்கிட்டு போவாங்க. நீயும் வந்து அந்த தகடை வாங்கி வீட்டில் வை. அடுத்த நாளே உன் கடை எப்படி வியாபாரம் போகுதுன்னு மட்டும் பாரு, வாடா. அந்த மாதிரி சொல்லி அவனோட நண்பனை அங்கிருந்து கூட்டிட்டு போனான். ஐயா, எனக்கு கணவர் எப்பவுமே குடிச்சிட்டு வராரு. அதுக்கு ஏதாவது அவர் மனசை மாத்துற மாதிரி ஏதாவது ஒரு தகடு செஞ்சு கொடுங்க. நான் அதை வச்சதுமே அவர் அடுத்த நாள்ல இருந்து குடிக்கவே கூடாது. புரியுது கண்ணு. உன் கணவர் குடிக்கிறனால உன் வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, அப்படிதானே? நான் தகடு கொடுக்குறேன். அதை கொண்டு போய் வீட்டில் வச்சிரு. அவன் தூங்கும் போது தலைமாட்டுக்கு அடியில் வச்சு தூங்க வை. காலையில் எந்திரிச்சதுமே அந்த குடிக்கிற பழக்கம் எல்லாம் போயிடும், சரியா? புடிந்தா. டே பாத்தியா, இவர் எவ்வளோ பெரிய இதாக இருக்காருன்னு. இதை வாங்கிட்டு போய் அங்கே வச்சாங்கன்னா அடுத்த நாளே உங்கள் குடியெல்லாம் நிப்பாட்டிடுவாங்களாம். வாடா, உனக்கும் போய் கேட்போம். கண்டிப்பாக உனக்கும் ஒரு நல்ல வழியை இந்த சாமியார் சொல்லுவாருன்னு நம்பிக்கை இருக்கு, வா. ஐயா சாமி, என்னோட நண்பனோட மீன் கடை சரியாகவே ஓட மாட்டேங்குது. 2 நாளாக மீன்லாம் தூக்கி குப்பையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்படியாச்சும் அவன் கடை நல்லா ஓடுற மாதிரி ஒரு தகடை அவனுக்கு செஞ்சு கொடுங்க சாமி. நீங்களுக்கு புண்ணியமாக போகும். புரியுது. நீங்கள் 2 பேரும் பின்னாடி இருந்து பேசும் போதே இந்த விஷயம் என் காதுக்கு தென்பட்டது. உங்களோட வாழ்க்கையில் கஷ்டம் வரதா செய்யும். அதுக்காக என்கிட்ட வந்தால் எல்லாமே சரியாக போயிடும், கவலையே படாதீங்க. நான் உனக்கு ஒரு தகடு கொடுக்குறேன். அந்த தகடை தலைமாட்டுக்கு அடியில் வச்சு பாடு. அடுத்த நாள்லேருந்து வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும், சரியா? ஐயா, ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது பண்ணி என் கடையை ஓட வச்சா போதும். நீங்கள் கொடுத்ததை நான் கண்டிப்பாக என் தலைமாட்டுக்கு அடியில் வச்சு படுக்கிறேன். கண்டிப்பாக என் வியாபாரம் நல்லா போகும் நம்பிக்கையோட கொடுங்கய்யா. அங்க இருந்த மீன் கடைக்காரனும் அந்த தகடை வாங்கிட்டு போய் தன்னோட வீட்டுல வைக்கலாம்னு நினைச்சான். எப்படியாச்சும் இந்த தகடை பத்திரமா வைப்போம். கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி நாளிலேருந்து நம்மளோட வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும். அவனும் அடுத்த நாள் அதே நம்பிக்கையோட தன்னோட கடையை போட்டான். ஆனா யாருமே அவனோட கடைக்கு வராதது அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. வாங்க வாங்க, மீன் பொரியல் ரொம்ப அருமையா இருக்குமா. எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒரே ஒரு மீன் சாப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்நாள் அந்த சுவை மறக்கவே மறக்காது. தாத்தா அம்மா, வாங்க வாங்க, மீன் சாப்பிடுங்கம்மா, வாங்க வாங்கம்மா வாங்க. ஆனா அவன் எவ்வளவு கூவியும் கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை. யாருமே அவன் கடையை பார்க்க கூட இல்லை. அவங்க பேசாம நடந்து போய்கிட்டே தான் இருந்தாங்க. அட என்னது, அந்த சாமியார் சொன்னாரு இன்னைக்கு எப்படியாச்சும் உன் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும்னு. ரொம்ப நல்லா பிச்சுக்கிட்டு போச்சு. ஒரு பைய கூட வந்து வாங்கி சாப்பிடலச்சா. தேவையில்லாம நம்பிட்டோமோ. அந்த தகடை தூக்கி வெளியே தான் போடணும். போவான் வீட்டுக்கு. காலையில சோகமா உட்காந்து இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப தூரத்துல இருந்து வந்து பாட்டி அவனை பாக்குறதுக்காக வந்தாங்க. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க பாட்டி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, என்ன லைட்டா இளைச்ச மாதிரி இருக்கிறீங்க. நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா? ஏண்டா, நான் இளைக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ ஏண்டா இப்படி இளைச்சு போயிட்ட? ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? ஆமா, உன் முகத்துல ஏதோ 3/4 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கே. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்குற? இல்ல பாட்டிமா, 3 நாளா மீன் கடை சரியாவே ஓட்டமே கிடையாது. அதனாலதான் மனசு வருத்தமா இருக்கு. ஒரு சாமியார்ட்ட ஒரு தகடு வாங்கி வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி 500 ரூபா கொடுத்து அந்த தகடை வாங்கி வச்சேன். ஆனா ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. வியாபாரம் சரியாவே போகல. அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எதனால அப்படி போகல? அந்த சாமியார் சரியான போலி சாமியாரா இருப்பாரோன்னு மனசுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஏண்டா, நீ சொல்றது
சொல்றது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தகடு சாமியார் தானே, அவன் சரியான ஒரு ஏமாத்துக்காரன். எங்க கிராமத்துல இப்படி தாண்டா வந்து ஒரு தகடை வாங்கி வச்சீங்கன்னா அவங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீந்துருமா. ஆனா ஒரு பிரச்சனையும் தீர்ந்ததில்ல. நான் கூட ஒரு தகடை வாங்கி வச்சிருக்கேன்னு பார்த்துக்கையே. அது எல்லாமே சும்மா வெத்து வேஸ்ட்டு. அந்த தகடை தூக்கி வெளியே போடு. அவன் ஒரு போலி சாமியார, அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கிற. இந்த ஊர் மக்களும் அதை நம்பி வாங்குறாங்க பாரு, அவங்கள சொல்லணும். அட அப்ப உண்மையிலே போலி சாமியார் தானே பாட்டி? சரி, நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன்னு நினைச்சா இவன் உண்மையிலே போலி சாமியாரா தான் இருந்திருக்கேன். இவனோட சாயத்தை எப்படி வெளுக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. டேய், அவன் சரியான போலி சாமியாரா. எங்க பாட்டி சொன்னாங்க வியாபாரம் பிச்சுட்டு போகும்னு சொன்னால, ஒரு வியாபாரமும் ஆகல. அப்பவே நினைச்சேன் இவன் போலி சாமியாரா இருப்பானோன்னு. எங்க பாட்டியோட கிராமத்துலயும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தானா. இவனோட சாயத்தை எப்படியாச்சும் ஒழுக்க வைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. இல்ல நானே ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன். அந்த ஐடியாவே நம்ம ஃபாலோ பண்ணுவான். அட என்னடா சொல்ற? உண்மையாவேவா? அவன் போலி சாமியாரா? நான் கூட இத்தனை நாள் நம்பி அவன்கிட்ட தகடை வாங்கி வச்சுக்கிட்டு கிடந்தா, நீ என்னடா இப்படி சொல்ற? அப்ப கண்டிப்பா அவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். சரிவா போவோம். ஐயோ சாமி, நீங்க செஞ்சு கொடுத்தீங்களே தகடு, அந்த தகடை போய் என்னோட தலைமாட்டுக்கு அடியில் வச்சேன். இன்னைக்கு என்னோட வியாபாரம் ரொம்ப அருமையா போச்சு. அதே நேரத்தில் ஒரு சோகமான விஷயமும் நடந்துச்சு தெரியுமா? உங்ககிட்ட எப்படியாச்சும் அதை சொல்லி உங்களை கூட்டிட்டு போலான் தான் வந்தேன். என் வீட்டுக்குள்ள பேய் இருக்கு சாமி. எப்போ பார்த்தாலும் அது கத்துறதும் அழுகிற மாதிரியே எனக்கு சவுண்டு கேட்குது. அது எப்படியாச்சும் நீங்க தான் வந்து விரட்டணும் பார்த்துக்கோங்க. அட கண்டிப்பா நான் விரட்டுறேன்ப்பா. பேய்க்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. உன் வீட்டில் இருக்க பேய ஒரு 2 நிமிஷத்துல ஓட்டி காட்டுறேன் பாரு. வா போவோம். பேயை பார்த்ததுலே இல்லை, நானும் பார்க்குறேன் இன்னைக்கு நேருக்கு நேரா. வா. உன்னோட கஷ்டம்லாம் இன்னையோட ஓடி போயிடும். ஆனால் 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துடணும், சரியா? பேய் ஓட்டினதுமே நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஓஹோ, இதான் வீடா? இந்த சின்ன வீட்டில் கூட இந்த பேய் அடங்காமல் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காக்கும். பாவத்தை உன்னே கஷ்டப்படுத்துதா? போற நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு. ஐயா, கொஞ்சம் பார்த்து பேய் ஓட்டுங்க. இது ரொம்ப பயங்கரமான பேயா இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ஐயா. அந்த சாமியாரும் தைரியமா உள்ள போனாரு. அடியே பேயே, உனக்கு என்ன தைரியந்தா என்னோட சிஷியங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்திருப்ப. ஒழுங்கா இதை வீட்டை விட்டு வெளியே போயிரு. உனக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடமே கிடைக்கலையா? வெளியே போயிரு. நீ பேயே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு திருடன் தான் இப்படி வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அடே சாமியார் பயலே, யாருடா அப்படி சொன்னது? நான் உண்மையிலே பேய் தான் வந்திருக்கிறேன். எனக்கு வாழ்க்கை இங்கே தான் பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, நீ ஒரு போலி சாமியார்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் இப்போ கிராமத்துக்குள்ளே போய் நீ போலி சாமியார்னு ஒத்துக்கலைன்னு வச்சுக்க, இது வரைக்கும் 10 கொலை பண்ணியிருக்கிறேன். உன்னையும் சேர்த்து 11 ஆக்கிடுவேன் பார்த்துக்க. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? பயமா இருக்குது. 10 கொலை பண்ணியிருக்கிறியா? அட கடவுளே! இல்லை நான் போலி சாமியார்லாம் சொல்லலை. ஆனால் நான் போயிடுறேம்மா. என்னை விட்டுரு. என்ன, நானே வயசானவன் ஏதோ ஒரு ஏமாத்தி பொழப்பெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாத. நான் கிராமத்தை விட்டு வேறு கிராமத்துக்கு போயிடுறேன். நீ மட்டும் போலி சாமியார்னு மக்கள்கிட்ட சொல்லலைனா இந்த இடத்துல உன்னை கொலை பண்ண தயங்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீ இந்த கிராமத்தை விட்டு ஓடினாலும் இதே வீட்டுக்கு உன்னை வர வைக்கவும் எனக்கு தெரியும். போய் சொல்றியா இல்லையா? அங்க இருந்த சாமியார் வேகமா வீட்டை விட்டு வெளியே ஓடி போனாரு. ஐயோ, மக்களே எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க. நான் வேணும்னே தான் பண்ணேன். நான் ஒரு போலி சாமியார். நான் கொடுக்குற தகுதி எதுவுமே உண்மையானது கிடையாது. நான் ஏதோ என் லாபத்துக்காக கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த கிராமத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இவனெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அவன் மூஞ்சி முகரை பாரு. இத்தனை நாள் எல்லா மக்களும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். எங்களுக்கு கூட இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. அந்த கிராம மக்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க. பல நாள் திருடன் கண்டிப்பா ஒரு நாள் அகப்பட்டே ஆவான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.